வந்து 20ஆம் தேதி எல்லாருமே கெரும் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கே எல்லாருமே முறையாக எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல தங்கணுமோ அங்கே தங்கி கைலை யாத்திரை பயணத்தை மிகச்சரியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்து வருகிற போதுதான் நேபாளில் நடைபெற்ற பேரிடர் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டது முதலாக மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களும் சரி, தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்களும் சரி இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்துல இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்கள் அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம்.